ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா தங்கச்சி உதயா சுமதிக்கு தான். ஒருத்தர் வந்து கமெண்ட் கீழே போட்டிருக்காரு, வேலு என்ன உதயா சுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, நீங்கள் என்ன கூட பிறந்தவனா சொந்தக்காரனா பந்தக்காரனான்னு கேட்டிருக்காரு. ஐயா, நான் சொந்தக்காரனா பந்தக்காரனா இல்லை, கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பிலாம் கிடையாது, கூட பிறக்காட்டாலும் அண்ணன் தம்பி தான். சரியா? ஒரு பொண்ணுக்கு, ஒரு நல்ல பொண்ணு, ஒரு குடும்பத்து பொண்ணு, கணவனை இழந்த பொண்ணு, கணவன் இல்லாமல் இன்றைக்கி ஒரு குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டு யாரும் தயவு இல்லாமல் கஷ்டப்பட்டு சோசியல் மீடியாவில் ஒரு பேர் புகழோடு இருக்குது அந்த பொண்ணு. தங்கச்சியை வந்து கூட பிறந்தாலும் தங்கச்சி கிடையாது, கூட பிறகாதான் தங்கச்சி. தப்பு தவறாக நடக்கலைன்னா அங்கே நான் இந்த இடத்துல இந்த வெள்ளை வேலு இந்த அண்ணனாக இருப்பேன் அவங்களுக்கு, தங்கச்சிக்கு. சரியா? ஐயா, தங்கச்சியை பற்றி ஒரு அம்மா தேவையில்லாமல் வந்து பேசினாங்க, தவறாக பேசியிருந்தாங்க. தவறு இருந்தால் அவங்க வந்து இப்போ நிரூபிக்க வேண்டியதானே. தூக்கி உள்ளே வச்சுருக்காங்கல்ல, அங்கே போய் அவங்க ஆதாரம் வச்சுருக்காங்களா, அந்த ஆதாரத்தை காமிச்சு தங்கச்சி மேலே கேஸ் போட வேண்டியதானே. தங்கச்சி வந்து குற்றமற்றவங்க, குற்றமே எதுவும் பண்ணது கிடையாது. பாவம் ஆம்பளையான நம்மளையே வந்து ஒரு நேரம் சோத்து வயிற்று பொழப்புக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சாக வேண்டியதாக இருக்குது. தங்கச்சி பாருங்கள், ஒரு பச்சை பிள்ளைய குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை உதயா நினப்பாவே வாழ்ந்துக்கிட்டு இன்னும் வரைக்கும் அது வந்து கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து அதுக்கும் தனி ஒரு ரசிகர் இருக்காங்க, தனியாக ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரியா? தங்கச்சி வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்து பொண்ணு. தங்கச்சி உதயா சுமதி மேலே யாரும் தவறாக பேசாதீங்க, தவறாக பேசுனவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, அதான் உள்ளே போய் கிடக்காங்க. சரியா? சரி, ரைட்டு நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.